குட் ஆஃப்டர்நூன். இப்போ கரண்ட் அஃபேர்ல ஆர்டிகல் 29 பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 29 எதை பத்தி பேசுது? பிளாஸ்டிக் பொல்யூஷனை பத்தி பேசுது. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்ற டாபிக் நமக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்விரான்மெண்ட்ங்கிற டாபிக்ல பொல்யூஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஏரியா. ஸோ பொல்யூஷன் கேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஏரியா விச் இட் பொல்யூட்ஸ். எந்த இடத்தை மாசுபடுத்துதுங்கிறத வைத்து அது காற்று மாசா, சரிங்களா, நீர் மாசா, மண் மண் அல்லது நில மாசா, சரிங்களா, ஒளி மாசா, பிறகு லைட் லைட் பொல்யூஷன், அதுவும் ஒளி மாசு, ரெண்டுமே ஒளி மாசு. நாய்ஸ் பொல்யூஷன், லைட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், அதை வகைப்படுத்தலாம். இதுல பொதுவா வந்து எல்லாமே அச்சுறுத்தலா தான் இருக்குது, சரிங்களா. இதுல இந்த பொல்யூஷன்ல இது வந்து எந்த இடத்த மாசுபடுத்துதுங்கிறத வச்சு சொல்றோம், சரிங்களா. அதுல குறிப்பா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவுகள் மேலாண்மை. அந்த கழிவுகள் மேலாண்மையில வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ல வந்து கழிவுகள் அப்படின்றத மேலாண்மை செய்யறது வந்து ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயம். அதுலயும் குறிப்பா பிளாஸ்டிக் விச் இஸ் நான் ரீசைக்கிளபிள், மறுசுழற்சி செய்ய முடியாத நெகிழிகள் அல்லது ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட நெகிழிகள், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட நெகிழிகளாக இருக்கட்டும் அல்லது மறுசுழற்சி செய்ய முடியாத நெகிழிகளாக இருக்கட்டும், அதை எதிர்கொள்ளும் சவால்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது, சரிங்களா. இந்த இதை பத்தின ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான ஒரு இடம் அப்படி பாத்தீங்கன்னா ஐநாவுடைய சுற்றுச்சூழல் ஆணையம், யுஎன் என்விரான்மெண்டல் ஏஜென்சி, ஐநாவின் சுற்றுச்சூழல் ஆணையம், என்விரான்மெண்டல் ஏஜென்சி பல பயங்கரமான ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கு, சரிங்களா. பல பயங்கரமான ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் டு a fifth of global plastic pollution. உலகத்துல நெகிழிகளினால் ஏற்படக்கூடிய மாசுல, நெகிழினால் ஏற்படக்கூடிய மாசுல இந்தியா 5வது இடத்துல இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு பிளாஸ்டிக்கை நம்ம வந்து வெளியிடுறோம். அதுவும் பிளாஸ்டிக்கை வெளியிடுறது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம என்ன பண்றோம்னா குப்பைகளை கொட்டிடுறோம். பிளாஸ்டிக்கை வி டம்ப் அதர்வைஸ் வி பர்ன். சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம், குப்பையை கொட்டிடுறோம், சில நேரத்துல குப்பையை எரிக்கிறோம். குப்பன் மீன்ஸ் வி லிட்டரலி மீன், இங்க குப்பை நம்ம சொல்றது நெகிழிகளை சொல்றோம். வி மீன் பிளாஸ்டிக்ஸ், வி மீன் பிளாஸ்டிக், நம்ம பிளாஸ்டிக்கை தான் நம்ம சொல்றோம், சரிங்களா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்ல டம்ப் பண்றது, ஐ மீன் குப்பைகளை கொட்டுறது, நெகிழிகளை கொட்டுறது மண், சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷனை செய்யும். அதே பிளாஸ்டிக் எரிச்சிங்கன்னா ஏர் பொல்யூஷனும் செய்யும். அதே பிளாஸ்டிக் எரிச்சிங்கன்னா ரொம்ப கொடிய விஷ வாயுக்களை வந்து காத்துல கலக்குது. விஷ வாயுக்களை காற்றுல வந்து கலக்குது. அதுல டம்ப் பண்றீங்க இல்லையா, அதாவது டம்ப் பண்றது, நம்ம மண்ணுல கொட்டுறது வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல போயிட்டு சாயில் வாட்டர்ல அது கலக்கிறதுக்கு பதிலா கடல்லையும் நம்ம கொட்டுறோம், ஓஷன்ல டம்ப் ஆகுது. அததான் ஓஷன் கார்பேஜ்னு சொல்லுவோம். கார்பேஜ், கார்பேஜ் பேட்ச், ஓஷன் கார்பேஜ், அதாவது பேராளி, பேராளி குப்பை படலங்கள் அப்படி கூட சொல்லலாம். அதுல பசிபிக் கடல் இருக்கக்கூடிய, பசிபிக் தெரியும், உலகத்தின் பெருங்கடல், சரிங்களா. அந்த பசிபிக் கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பேஜ் பேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய கார்பேஜ் பேட்ச் இருக்கு, சரிங்களா. கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் என்று அழைக்கப்படுகிறது. பெருங்கடல், பசிபிக் பெருங்கடலுடைய நெகிழி குப்பை படலம், நெகிழி படலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் அது. இது வந்து விண்வெளியில இருந்து பார்க்கும் போதே தெரிய வருது, சரிங்களா. குப்பை படலங்கள் இது போல நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம விடக்கூடிய எல்லா குப்பைகளும் பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஓஷன் கரண்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஓஷன் கரண்ட், கடல்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நீரோட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த நீரோட்டங்கள்ல ஒரு குப்பை மாட்டுச்சுன்னா நீ எங்க வேணா குப்பையை போடு, ஆனா அந்த குப்பைகள் நீரோட்டத்துல சிக்கி அது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதை விட்டுரும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பசிபிக்ல நடுக்கடல்ல போய் நாம குப்பையை போடல, நீங்க குப்பையை உங்க வீட்டு வெளியில தான் போடுறீங்க, சரியா. அந்த குப்பை டிச்சில போயிட்டு ஆத்துல கலக்குது, ஆத்துல இருந்து கடல்ல கலக்குது. ஆனா அந்த கடலோரத்துல போட்ட குப்பை நீரோட்டங்கள்ல சிக்குனா என்ன ஆகும், அந்த நீரோட்டங்கள் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் அந்த குப்பைகளும் போய் சேரும். அது போல வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா,
சரிங்களா? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, சரிங்களா? கிழக்கு ஆசிய பகுதிகளில் போட்ட குப்பைகள்லாம் இந்த பசிபிக் கடலுடைய மைய பகுதிகளில் சுத்தி இருக்கு. சரியா? அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய குப்பை தீவே உருவாக்கிருச்சு. அதே போல இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல்லயும் ஒரு குப்பை குப்பை படலம் இருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடலையும் குப்பை படலம். எங்கெல்லாம் அந்த நீரோட்டங்கள் இருக்கோ, நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் குப்பை படலங்களும் சேர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. சரிங்களா? சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அதுல உலகத்தில் மிகப்பெரிய குப்பை படலம் எங்க இருக்கு? பசிபிக்ல இருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய குப்பை படலம் எங்க இருக்கு? பசிபிக்ல இருக்கு. த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச். இந்த மாதிரி அப்படியே கடல்ல அப்படி மிதந்துட்டு இருக்கும். எல்லாம் நம்ம விட்ட குப்பைகள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும்? அப்படியே மிதந்துட்டு இருக்கும். தெரியுதா? இதை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இப்பதான் கேள்விப்படுறீங்களா? என்ன பண்றீங்க? ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த குப்பைகள் என்ன ஆகுது? இந்த குப்பைகள் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்? இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல இந்த ஓஷன் கார்பேஜ் பேட்ச் வந்து மெரைன் அனிமல்ஸை பாதிக்கும். மெரைன் அனிமல்ஸ் அதாவது கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்கும். அந்த கடல்வாழ் உயிர்கள் இதுல வந்து சிக்கி செத்து போலாம். சரிங்களா? தே டை. அல்லது அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல அவங்க வயிற்றுல கலக்கலாம். சரிங்களா? அவங்க சாப்பிடுற உணவுக்குள்ள என்ன ஆகலாம்? அது கலக்கலாம். அப்படி கலந்தா என்ன ஆகும்? அது உயிர் அந்த உயிருடன் கலந்தா பயோ மேக்னிஃபை ஆகும். பூதாகரமாக அந்த கெமிக்கல்ஸ் அதோடைய உடல்ல இன்க்ரீஸ் ஆகும். பயோ மேக்னிபிகேஷன் எப்படி? இப்போ ஒரு மீன் சாப்பிடுது, அந்த மீனோட உடம்புல 0.1 கிராம் உள்ள போயிருது. இந்த குட்டி மீனை பெரிய மீன் சாப்பிடும். இந்த மாதிரி 10 மீனை சாப்பிட்டுச்சுன்னா அந்த பெரிய மீனோட உடம்புல எவ்வளவு இருக்கும்? 1 கிராம். 0.1 கிராம்ங்கிறது 1 கிராம் ஆயிரும். இந்த பெரிய மீனை நீங்க சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லா நீங்க சாப்பிடுறீங்கன்னா 10 மீன் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல்ல எவ்வளவு ஆயிடும்? 10 கிராம் வந்து அந்த கெமிக்கல் வந்துடும் உங்க உடம்புல. இப்படி என்ன ஆகும்? அடுத்தடுத்த கட்டத்துல அந்த ட்ராஃப் உணவு அடுக்குகள்ல அடுத்தடுத்த டிராபிக் லெவல்ஸ் போகும்போது உணவு அடுக்குகள்ல அடுத்தடுத்து போகும்போது உங்க உடம்புலதான் அந்த குப்பை வந்து மறுபடியும் சேருது. அந்த பிளாஸ்டிக் வந்து சேருது. அதே மாதிரி கடல் உயிர்கள்ல பாத்தீங்கன்னா மெர்க்குரி பாய்சனிங், கேட்மியம் பாய்சனிங் அப்படின்றதும் ஏற்படுகிறது. அதுல மெர்க்குரி பாய்சனிங்கிறது எந்த நோயா வந்தது? மினமெட்டா நோயாக வந்தது. கேட்மியம் பாய்சனிங் என்னவா வந்தது? இட்டாய் நோயாக வந்தது. கேட்மியம் பாய்சன், இது ரெண்டுமே பாய்சன். சரிங்களா? இது ரெண்டுமே கடல் உயிரினங்கள்ல கலக்குது. நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமை கடல் நண்டு அது இதுன்னு திம்போம். ஆனா அதோடைய உடல்ல என்ன இருக்கும்? இந்த நெகிழி வந்து சேர்ந்திருக்கும். சரியா? நெகிழி மட்டும் இல்ல, பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் சேர்ந்து இது ஆகும். பிளஸ் இந்த கடல்ல ரொம்ப நாளா இருக்கிறதுனால அது உடஞ்சு போயிடும். சின்னதா உடஞ்சு போயிடும். அப்படி சின்னதா உடஞ்சு போனனால அது கண்ணுக்கே தெரியாத ஒரு நெகிழியா மாறிடும். அப்ப அது என்ன சொல்லலாம்? நுண் நெகிழியா மாறிடும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். கண்ணுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, கண்ணுக்கே தெரியலன்னா நுண்ணெகிழி, சின்ன பிளாஸ்டிக்ஸ். இது நம்ம ரத்த நாளத்துல கலக்குது, குடிக்கிற தண்ணீர கலக்குது. அது தெரியாது, நமக்கு பிளாஸ்டிக் இருக்குன்னே தெரியாது. மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறும். நுண்ணெகிழி என்னாகுது? நுண்ணெகிழியா மாறுது. அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்? சரி, எரிக்கிறாங்க. சரியா? இது வந்து இதெல்லாம் என்னது? மண்ணுல ஒண்ணு குப்பை கிடங்கல்ல கொட்டிடுறாங்க, இல்ல தண்ணியில கலந்துருது. இன்னொன்னு என்ன இருக்கு? எரிக்கிறது இருக்குல்ல. என்னப்பா எரிக்கிறதுங்கிற இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த எரிக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும்.
சரியா? அது வந்து என்ன பண்ணும், ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். பொதுவாகவே ஏர் பொல்யூஷன் அப்படின்றது வந்து பிளாஸ்டிக் பேர்ன் பண்றது மட்டும்னால பிளாஸ்டிக் பேர்னா இருக்கலாம், பிளாஸ்டிக் பேர்ன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டபிள் பேர்ன், விவசாய கழிவுகளை எரிப்பது ஸ்டபிள் பேர்ன். இதை பத்தி பார்த்திருக்கோம்ல, ஸ்டபிள் பேர்ன் பத்தி பார்த்திருக்கோமா? அடுத்தது டிராபிக், வெஹிக்கிள் பொல்யூஷன், வெஹிகுலார் பொல்யூஷன்ஸ், வாகன புகை, வாகன புகை. ஏர் பொல்யூஷன் வந்து பிளாஸ்டிக் எரிக்கிறதுனாலையும் ஸ்டபிள் பேர்னாலையும் வெஹிகுலர் பொல்யூஷனாலையும் தான் ஏற்படுது. சரிங்களா? இதனால வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஐ மீன் ஐ மீன் அந்த வாயு என்ன வரும்னா, அந்த வாயுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, NOx, சல்பர் டை ஆக்சைடு, COX. எக்ஸ்ங்கிற இடத்துல நம்பர் வரும். சரியா? கார்பன் மோனாக்சைடும் வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும். எக்ஸ்ங்கிற இடத்துல நம்பர் CO2 CO. சரிங்களா? பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, லெட், லெட். சரிங்களா? காத்துல லெட், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது. இது எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஏருடைய குவாலிட்டி நமக்கு இதாகிறதுனாலதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னே கொண்டாந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்ட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், பாயிண்ட்டுக்கே நம்ம போகல. ஓகேவா? ஏர் பொல்யூட்டன்ஸ்ல ஓசோனும் வரும், ஓசோன், அமோனியா, ஓசோன் அண்ட் NH3 அமோனியா, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, லெட், ஓசோன், அமோனியா. சரியா? 10 மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருந்தா அது PM10, 2.5 மைக்ரோமீட்டருக்கு இருந்தா PM2.5. அதை விட இன்னும் கம்மி, அதை விட இன்னும் கம்மி. சரிங்களா? இந்த விஷயங்களை எதிர்கொள்வதற்காக அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல அப்பப்ப என்ன பண்றாங்க, சிகப்பா இருக்கிறது ரொம்ப மோசமான வாயு, பச்சை கலர்ல இருந்தா காத்த சுவாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டெய்லி என்ன பண்றாங்க, அந்த போர்காஸ்டிங்க பண்றாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் போர்காஸ்ட் பண்றாங்க, அறிக்கைகளை வெளியிடுறாங்க. அடுத்து நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், NCAP, தேசிய சுத்தமான காற்று திட்டம், நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம லான்ச் பண்ணியிருக்காங்க. தேசிய சுத்தமான காற்றுக்கான திட்டம், இதுதான் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். சரியா? அண்ட் இது யார் கண்ட்ரோல்ல வருது? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலியமாக இது செயல்படுத்தப்படுகிறது. நகர்ப்புறங்கள்ல இது செயல்படுத்தப்படுகிறது. சரியா? எந்த அமைச்சகம் வரும்? MOEFCC கீழே வரும். சுற்றுச்சூழல், காடு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகம். இதெல்லாம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. நான் சொல்ற புதுசா ஒண்ணும் நடத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரியா? சோ இதன் அடிப்படையில நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் யாருடைய கட்டுப்பாட்டுல வருதுன்னு சொல்லிட்டேன். எந்த 2 போர்டு, வாரியம் ஒண்ணு, அமைச்சகம் ஒண்ணு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாகன புகையில குறைக்கிறதுக்காக BS4 அப்படின்றதுல இருந்து BS6க்கு மாறிட்டோம் நம்ம. BS என்ன? பாரத் ஸ்டேஜ். வாகனத்துல இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட், புகை வரக்கூடிய அந்த புகை குழாய், அந்த புகை குழாயிலேயே அந்த மாசு வராம அந்த புகை குழாயை நம்ம வந்து குவாலிட்டியான புகை குழாய் போடும்போது அதுல இருந்து வெளில வரக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, லெட் எல்லாம் வெளில வராது. சரியா? குவாலிட்டியான சைலன்சர் போடணும். சைலன்சர் இல்ல, அந்த குழாய், எக்ஸாஸ்ட்ல சத்தம் வரக்கூடாதுன்னா சைலன்சர் போடணும். சரியா? எக்ஸாஸ்ட்ங்கிறது வந்து அது வண்டியில இருந்து வண்டி எரிச்சு அந்த எரிபொருளை எரிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட் குவாலிட்டியா போடுறதுக்கு பேர் தான் BS, பாரத் ஸ்டேஜ்ங்கிற இந்த குழாய். அதுல BS4 இருந்து BS6 போறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். அடுத்து வேற என்ன பண்ணலாம்? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் லான்ச் பண்றோம். பாரத் ஸ்டேஜஸ்,
வாகன குழாய்கள், புகை குழாய்களை அதிகமான தரத்துக்கு உயர்த்துறோம். BS6 வரைக்கும் உயர்த்தியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? ஆட் ஈவன் பாலிசி. ஆட் ஈவன் பாலிசி அப்படின்னு சொல்லி டெல்லியில கொண்டாந்தாங்க. ஆடு நம்பர், சரியா, ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள், ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் இருக்கக்கூடிய நம்பர்கள் மாற்று. இப்போ மண்டே வந்து 1, வெனஸ்டே 3, ஃப்ரைடே 5, ஞாயிற்றுக்கிழமை 7. அப்ப ஆட் நம்பர்ல வரக்கூடிய தினங்கள்ல ஆட் நம்பர் வண்டி தான் போகணும். உங்களோட வண்டியோட நம்பர் இருக்கும் இல்லையா, 57 அப்படின்ற மாதிரி ஆட் நம்பர்ஸ் இருக்கிற வண்டினா ஆட் நம்பர். ஈவன் நம்பர்ல முடிகிற வண்டி கடைசியில 2ன்னு முடியுது அப்படின்னா ஈவன் நம்பர் வண்டி. அப்பனா ஈவன் டேஸ்ல வண்டி ஓட்டணும். ஆட் ஈவன் பாலிசியும் கொண்டாந்தாங்க. இது வந்து எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்டா நம்ம குறைக்கிறதுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி மெஷர் எங்க யூஸ் பண்ணாங்க? டெல்லியில யூஸ் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்? அடுத்து பாத்தீங்கன்னா புஷ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். மின் வாகனங்களை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்ன பண்ணலாம்? இவி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. சரியா? ஓகே. அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அடிப்படையில ஒரு ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1981ல ஏர் பொல்யூஷன், பிரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன், காற்று மாசு தடை சட்டம் 1981ல ஆக்ட் சட்டம் வந்தது. இப்ப இதெல்லாம் நேஷனல் ஏர் குவாலிட்டி ப்ரோக்ராம் மூலயமா செய்யப்பட்டது. நேஷனல் ஏர் குவாலிட்டி ப்ரோக்ராம் மூலியமா செய்யப்பட்டது. அடுத்து சஃபார் அப்படின்னு ஒரு திட்டம் வந்துச்சு. சேம் அதே அடுத்தது சஃபார். நான் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் கூடவே மொத்தமா ஏர் பொல்யூஷன் நடத்திட்டா நமக்கு வந்து அந்த ஏரியா கிளியர் ஆயிரும். அதுக்காக தான் சஃபார், சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் forecast and research. காற்று தரம் மற்றும் வானிலை அறிக்கை சார்ந்த ஆய்வு முறை. இதுதான் சஃபார் போர்ட்டல். சரிங்களா? சஃபார் அப்படின்றது வந்து இந்த ஏரோட குவாலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றத இயர்லி வார்னிங் சிஸ்டம், முன் அறிக்கையாக. இப்ப வந்து நாளைக்கு மழை பெய்யும், நாளைக்கு புயல் அடிக்கும் அப்படின்றத நம்ம சிஸ்டத்தை சொல்றோமா? அது போலவே காத்துலயே நாளைக்கு வந்து ரொம்ப மோசமான இருக்கு, வெளில போகாதீங்க அப்படின்றத இந்த சஃபார் போர்ட்டல் மூலயமா நம்ம செயல்படுத்துறோம். மழை பெய்யறத அறிக்கை செய்வது போல, வானிலை அறிக்கை செய்வது போல காற்றுடைய மாசுவை நம்ம அறிக்கை செய்யறோம். சரியா? இயர்லி வார்னிங் சிஸ்டம். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டம். முன்னதாகவே அறிவிக்கப்படும், நாளைக்கு ரொம்ப காற்று மோசமா இருக்கும், வெளில போகாதீங்க இந்த ஏரியால அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? இதை நம்ம எது கூட சேர்ந்து சொல்றோம்? வானிலை அறிக்கையோட சேர்த்து சொல்றோம். நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி சொல்றது மூலியமா நம்ம ஏரோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? ஏருடைய குவாலிட்டியை நம்ம என்ன பண்றோம்? மக்களுடைய உயிரையும் குவாலிட்டியும் ரெண்டும் சேர்ந்து நம்ம மெயின்டைன் பண்றோம். இது வந்து எந்த போர்ட்டல்? சஃபார் போர்ட்டல். அடுத்தது மின் வாகனங்களை கொண்டு வரதுக்காக நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி, தேசிய மின் வாகன திட்டம் அப்படின்னு கொண்டாந்தோம். தேசிய மின் வாகன திட்டம் அப்படின்னு திட்டம் கொண்டாந்து இந்தியாவில் மின் வாகனங்களை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 21, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி, வாழ்வு மற்றும் மரியாதைக்குரிய வாழ்வு, கண்ணியத்திற்கான வாழ்க்கை உரிமை, அடிப்படை உரிமையில பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை ஒரு உரிமையாக மாத்திருச்சு. மாசு இல்லாத ஒரு சுற்றுச்சூழல மனிதன் வாழணும் அப்படின்றத
ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டாக அங்கீகரிச்சிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்டாக அங்கீகரிச்சிருக்காங்க. சரியா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னது, ஏர் குவாலிட்டியுடைய பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடியது. சரியா? அடுத்து பொல்யூஷன்ல நம்ம வேற என்ன பார்த்தோம்? பிளாஸ்டிக் வந்து எங்கெல்லாம் மாசடையலாம்? சாயில்ல மாசடையலாம், வாட்டர்ல மாசடையலாம், ஏர்லயும் மாசடையலாம். சரிங்களா? ஸோ அன்மேனேஜ்டு பொல்யூஷன், பிளாஸ்டிக் வேஸ்டா இருக்கட்டும், அன்கலெக்டட் வேஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பூமிக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை விளைவிக்குது. சரியா? என்ன மாதிரி அச்சுறுத்தல்னு சொன்னேன்? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா கண்ணு? நான் மறுபடியும் ரிவைஸ் பண்றேன் பாருங்க. உலகளாவிய மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆணையம் எது? ஐநாவுடைய உலக ஆணையம், சுற்றுச்சூழல் ஆணையம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாதனாலதான் பிளாஸ்டிக் வந்து பொல்யூட் ஆகுது. அப்போ என்ன பிளாஸ்டிக் பிரச்சனை? நான் ரீசைக்கிளபிள், மறுசுழற்சி செய்ய முடியாத ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் தான் பிரச்சனை. அதை ஒண்ணு கொட்டலாம், இல்ல எரிக்கலாம். கொட்டுனா மண்ணுல பிரச்சனை, தண்ணியில பிரச்சனை. தண்ணின்னா தண்ணியில கலந்து அது கடலுக்கே போகுது. கடலுக்கு போச்சுன்னா அது சின்ன சின்னதா உடையுது. தண்ணியில கலக்கும் போது சின்ன சின்ன உடனே நுண்ணெகிழியா மாறுது. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு உணவு உணவு வலை, உணவு சங்கிலி, அதுல அடுத்தடுத்த போகும்போது என்ன ஆகுதும், அதோடைய விஷத்தன்மை பெருகுது, பூதாகரமாக பெருகுது, மேக்னிஃபை ஆகுது. அதுக்கு பேர் தான் பயோ மேக்னிபிகேஷன். இந்த பிளாஸ்டிக் மட்டும் இல்ல, பிளாஸ்டிக் இல்லாம வேற சில பொருட்கள், அதாவது மெர்க்குரி கேட்மியமும் தண்ணியில பூதாகரம் ஆகும். சரியா? பிளாஸ்டிக், மெர்க்குரி கேட்மியம் பிளாஸ்டிக்னு சொல்ல வரல. சரியா? அது கூட சேர்ந்து மற்ற மற்ற விஷயங்களும் சேர்த்து சொல்றேன். நான் வெறும் ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் பிளாஸ்டிக், ஐ எம் டாக்கிங் ஆன் த ஹோல் அபவுட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சரியா? மண்ணுல கலந்தாலும் இதே சேம் ப்ராசஸ் நடக்கும். பயோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம். அடுத்து ஏன் கடல்ல போய் கலக்குது? கடல்ல மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடுக்கடல பாக்குறோம். அதுக்கு காரணம் என்னது? நீரோட்டங்கள் தான் காரணம். எல்லா கடல்லயும் இருக்கு. இந்தியன் ஓஷன்ல இருக்கு, பசிபிக் ஓஷன்ல இருக்கு, அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. ஆர்டிக் ஓஷன்ல தென்கடல், தென் பூமியுடைய தென் அட்லாண்டிக் கடல்ல மட்டும் இல்ல. சரியா? மத்த கடல் எல்லாத்துலயுமே இருக்கு. சரியா? அடுத்து காற்று மாசுன்னு பார்த்தா எரிக்கிறோம். எரிக்கிறதுனால மாசு மாசு வரும். பொதுவாகவே எரிக்கிறதுல நம்ம காற்று மாசு மூணா பிரிக்கலாம். என்னென்ன? ஒண்ணு ஒண்ணு விவசாய கழிவுகள். சரியா? விவசாய எச்சங்கள், விவசாயம் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வைக்கோ புல்லு அது எல்லாத்தையும் எரிப்பான், விவசாயி எரிப்பான். அப்ப பிளாஸ்டிக் எரிக்கிறான். அப்புறம் வண்டி. பொதுவாகவே இது இது மூணு எதை பண்ணாலுமே என்ன வரும்? இந்த 4 8 வரும். நைட்ரஸ் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, பிஎம்ல 2, 2.5, 10, லெட், ஓசன், அமோனியா. மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. இந்த 8மே காத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு முக்கிய நகரங்கள்ல அறிக்கையாக ஒரு குறியீடாக வெளியிடுறாங்க. அதுதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். சரியா? இதை கம்மி பண்றதுக்காக இந்தியாவில் ஒரு திட்டம், ஒரு கொள்கை போடுவாங்க. என்ன சொன்னோம்ல, பொல்யூஷனுக்கான கொள்கை, டிஜிட்டல் கொள்கை, எஜுகேஷன் கொள்கை, ஹெல்த் கொள்கை எல்லாம் பார்த்தோமா? என்ன நந்தினி மேம்? அந்த மாதிரி காற்றை சுத்தம் பண்ணுவதற்காக போடப்பட்ட ஒரு கொள்கை தான், ஒரு திட்டம் தான் என்சிஏபி, நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். இது எந்த வாரியத்துக்கு கீழே வருது? மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கீழே வருது. எந்த அமைச்சத்துக்கு கீழே வருது? MOEFCCன்னு வருது. சரியா? வேற என்ன பண்றாங்க? மின் வாகனங்களை கொண்டு வரணும். அதுக்கு என்ன திட்டம் போட்டாங்க? தேசிய மின்வாகன திட்டம் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. வேற என்ன பண்ணாங்க? இதை கம்மி பண்றதுக்காக ஆடிவன் பாலிசி, வண்டியில இருந்து வரக்கூடிய புகையை கம்மி பண்றதுக்காக ஆடிவன் பாலிசி போட்டாங்க டெல்லியில. ஆனா அது எமர்ஜென்சியில தான் யூஸ் ஆகும், எல்லா நாளும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட வண்டி போட்டாங்கன்னா, சாரதா மேம் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வண்டி எடுக்கவே முடியாது அப்படின்னா அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்ப வேற எதுல போறது? இதுக்கு நம்ம 2 வண்டி வாங்கி வச்சுக்க முடியும். ஆட் நம்பர்ல ஒரு வண்டி, ஈவன் நம்பர்ல ஒரு வண்டியை வாங்கி வச்சுக்க முடியும். அது எதனால எமர்ஜென்சிக்கு பண்ணலாம். ஒரு 10 நாளுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக வண்டி எடுக்கூடாதுங்கிறது திட்டத்தை போடலாம். வேற என்ன பண்ணலாம்? வாகன குழாய், புகை குழாய்களை தரத்தை உயர்த்தலாம். அதுதான் பாரத் ஸ்டேஜ் 4ல இருந்து இப்ப 6க்கு வந்துருச்சு. சரியா? அண்ட் காற்று மாசுக்காக முதல்ல போடப்பட்ட சட்டம், காற்று மாசை தடுப்பதற்கான சட்டம் 1981. சஃபார்னு ஒரு போர்ட்டல் இருந்துச்சு. அறிக்கைகளை முன்னாடி இயர்லி வார்னிங், கடலுக்கு போகாதீங்க, புயல் வரப்போகுதுன்னு இயர்லியா சொல்றது போல
வெளியில போகாதீங்க, மூச்சு தென்னு செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டமும் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் அதோட பங்குக்கு என்ன பண்ணிருக்கு, ஆர்டிகல் 21ல உங்களுக்கு அடிப்படை உரிமையாகவே அறிவிச்சிருச்சு. ஆர்டிகல் 21ல புரியுதா, ஆர்டிகல் 21ல அடிப்படை உரிமையாகவே அறிவிச்சிருக்கு. என்னப்பா? சரி, இப்ப விவசாயி எரிப்பானே, விவசாயி எரிக்கிறான்ல, அதை என்ன பண்ண, வண்டியில வரதுக்கு பிரச்சனை, எரிக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டபிள் பர்னிங் இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன வழி? ஏன்னா விவசாயி ஏன் அதை எரிக்கிறான், அதை எடுக்கிறத விட அதை எடுத்தா ஆகிற செலவு அதிகம், எரிச்சறதுல செலவு கம்மி, அதனாலதான் எரிக்கிறான். சரியா, இப்ப என்ன பண்ணலாம்? சரியா, இது பொதுவா யாருக்கு பிரச்சனையா இருக்குன்னா, ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல எரிக்கிற ஸ்டபிள்ஸ் டெல்லியை தான் வந்து தாக்குது. அதுக்கு காரணம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மேற்கத்திய இடர்காற்றுகள் அடிக்குது, இந்த திசையில அடிக்குது. சரியா, மேற்கத்திய இடர்காற்றுகள் டெல்லியில வண்டியில வர புகையை விட இதனால வரக்கூடிய ஸ்மாக் தான் அதிகம். ஸ்மோக் பிளஸ் ஃபாக் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாக். காலையில ஆனா அவ்வளவு பனிமூட்டமாக புகை பனிமூட்டங்கள் உருவாகுது. அதுக்கு மேற்கத்திய இடர்காட்ட நிப்பாட்ட முடியாது. சரியா, அவங்களை எரிக்கிறது தான் இப்ப நிப்பாட்டணும். அப்ப எப்படி நிப்பாட்டலாம்? சரிங்களா, அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதை எரிக்காதீங்க அப்படின்னு நம்ம முதல்ல சொல்றோம். சரியா, இருந்தாலும் அதை போய் சரி போய் எடுத்தா எனக்கு கூலி செலவு அதிகமாகுதே, எனக்கு நட்டமாகுதே அப்படின்றாங்க. சரியா, இதனால என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி முதல்ல எரிக்கிறதுனால என்ன பிரச்சனை, பொல்யூஷன் வருது, முதல்ல அது பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னா, மண்ணுடைய வளம் குறையுது, மண்ணுடைய வளம் குறையும். சரியா, அடுத்தது மண்ணுல ஈரப்பதம் இருக்காது, சாயில் மாய்ஸ்சர் போயிடும். மண்ணுல ஈரப்பதம் இருக்கணும்ல, எரிச்சிங்கன்னா அது வெப்பத்துல ஈரப்பதம் போயிட்டுதான். சரியா, இது வந்து பிரச்சனை. விவசாயிக்கு அது பிரச்சனை தான் லாங் டேர்ம்ல. ஆனா அவ்வப்பொழுது அந்த செலவை மிச்சம் பண்றதுக்கு எரிச்சு விட்டுறாங்க. சரியா, உடனடி தீர்வாக அது இருக்கிறது இல்லை, லாங் டேர்ம் பிரச்சனை அது. மண் வளம் போகுது, மண்ணோட ஈரப்பதம் போகுது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரே தீர்வு, இதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். என்னன்னா, டிராக்டர் மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் ஹாப்பி சீடர் மிஷின். இந்த மிஷின் என்ன பண்ணும்னா, அறுவடை செய்யறதுக்கு இது பயன்படுத்தலாம். அறுவடை செய்யும் போது இவனை போய் கையில அறுக்க சொன்னா அந்த தானியத்தை மட்டும் அறுத்துட்டு நடுத்தண்டை விட்டுறான். இது என்ன பண்ணும், நடுத்தண்டை சேர்த்து எடுத்துட்டு தண்டு தனியா தானியம் தனியா பிரிச்சிடும். ஹாப்பி சீடர் மிஷின் வந்து என்ன பண்ணும், அறுவடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதை லீஸ் கொடுத்தா இதை வச்சு இது மூலியமா தான் நீங்க அறுவடை செய்யணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா இந்த பிரச்சனை அடியோட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். சரிதானே? சரியா, சரி, அடிதண்டை எடுத்ததுக்கு அப்புறம் சரி இது நான் செஞ்சா எனக்கு என்ன லாபம் விவசாயி கேட்பானா? கேட்பானா? அந்த தண்டை நீ விக்கிறோம் இல்லையா, அந்த தண்டை பயோஃபியூலா மாத்திரலாம். அந்த தண்டை எரிச்சு, சரியா, வெளியில ஓப்பன்ல எரிச்சாதான் பிரச்சனை. சார் மறுபடியும் எரிக்கணுமா? ஓப்பன் எரிச்சா நம்ம கண்ட்ரோல்டு பர்னிங் பண்ணும் பொழுது அதை ஃபியூலா மாத்தான். அந்த ஃபியூலை மாத்துறதுக்கு காசு கொடுத்துடலாம். அப்போ அந்த தண்டை அவன் எரிச்சு விட்டா அவனுக்கு வந்து காசு மிச்சமாதுன்னு பாக்குறான். இப்போ ஹாப்பி சீடர்ல தண்டை எரிச்சானா அவனுக்கு கையில காசு கிடைக்கும். சரியா, என்ன கிடைக்கும், காசு கிடைக்கும். அதை எடுத்துட்டு போய் நம்ம உரமா மாத்தலாம், எரிபொருளா மாத்தலாம், ஏன் மாட்டுக்கு தீவனமும் கொடுக்கலாம், ஃபீடாவும் கொடுக்கலாம். சரியா, மொத்தத்துல ஹாப்பி சீட்டை பயன்படுத்தினா, அந்த மிஷினை பயன்படுத்தினா உனக்கு காசு கிடைக்கும்ன்ற பட்சத்துல அவங்களுடைய பிராக்டிஸ், அந்த பழக்க வளத்தை நம்ம மாத்திட முடியும். இதனால அந்த பிரச்சனையும் சால்வ்டு. ஓகே பா. சரி, இப்போ பிரச்சனைகளை எப்படி பார்த்தோம் இல்லையா,
வேற என்ன சில திட்டங்கள், செயல் திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல காசு வேணுமா? எல்லாத்துக்கும் முதல்ல காசு தான் வேணும். கரெக்டா? அந்த காசை பண்றதுக்கு பாண்ட் வெளியிடலாம். ஏர் குவாலிட்டி பாண்ட். ஏர் குவாலிட்டி பாண்ட். அரசாங்கம் ஒரு காசை திரட்டணும்னா அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பாண்டு, பத்திரங்கள், கடன் பத்திரங்கள். தமிழ்ல கடன் பத்திரங்களை வெளியிடுவாங்க. இந்த கடன் பத்திரத்தை உதாரணத்துக்கு இந்த ஒரு பத்திரம் 10,000 ரூபாய் அப்படின்னா 10,000 பத்திரத்தை வாங்கி வச்சுட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த 10,000 கொடுப்பான். ஆனா அதுக்கு 10% வட்டி கொடுப்பான். 10 வருஷத்துக்கு 10,000க்கு வருஷம் 10% அப்படி வட்டி கொடுத்தா கண்ணை மூடிட்டு எல்லாரும் எஃப்டில போறதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? இதுல போடுவாங்க. அப்ப இது மூலியமா அரசாங்கத்துக்கு காசை திரட்டின மாதிரி ஆச்சா? அப்ப ஏர் குவாலிட்டி பாண்ட்ஸை விட்டோம்னா இமிடியேட்டா பப்ளிக் என்ன வாங்கிக்கலாம்? காசை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இந்த திட்டத்துக்கு நம்ம காசை திரட்ட முடியும். சரியா? வேற என்ன பண்ணலாம்? எல்பிஜி சிலிண்டர்ஸ் கிராமங்கள்ல இந்த விறகு அடுப்பு அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க, ஓப்பன் ஸ்டவ் விறகு அடுப்பு பயன்படுத்துறவங்களுக்கு எல்பிஜி அடுப்பை கொண்டு வரதுக்காக போடப்பட்ட திட்டம் தான் உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் மூலமா எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா நம்ம கொடுத்தோம். அதுவும் பெண்களுடைய பேர்ல கொடுக்கறதுனால பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல நடைபெறுகிறது. சரியா? காடுகளுடைய எண்ணிக்கை, ஃபாரஸ்ட் கவர், காடுகளுடைய எண்ணிக்கை நம்ம அதிகப்படுத்தணும்னா மாசு குறையும், பொல்யூஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்தது ஏர் குவாலிட்டி பேஸ்டு டோலிங். ஏர் குவாலிட்டி பேஸ்டு டோலிங், சுங்கச்சாவடி, அதாவது காற்றுடைய தரத்தின் அடிப்படையிலான சுங்கச்சாவடிகள். என்னன்னா இப்ப ஆடிவன் பாலிசி கொண்டு வந்தாங்களா? ஆடிவன் பாலிசிக்கு பதிலாக இந்த டோல்கேட்ல ஏர் குவாலிட்டி பேஸ் பண்ண டோலிங். ஏர் குவாலிட்டி அன்னைக்கு சிகப்பு கலர் இருந்துச்சுன்னா வண்டி பாஸ் ஆனா 200 ரூபாய், ஏர் பச்சை கலர் இருந்துச்சுன்னா அன்னைக்கு 100 ரூபாய். அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வண்டி எடுக்கிறத கம்மி பண்ணுவாங்க. சரியா? முதல்ல வண்டி எடுக்க விடாம பண்றதுக்கு இது ஒரு வழி. ஆடிவன் பாலிசிக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. வண்டி எடுக்கவே கூடாதுங்கிற பதிலாக காசு அதிகமா இருக்கும், அதுல இருந்து காசு திரட்டலாம், அந்த நலனுக்காக சரி பண்ணலாம். ஐரோப்பா போன்ற நாடுகள்ல கிரீன் சிட்டின்ற கான்செப்ட் கொண்டு இருக்காங்க, பசுமை நகரங்கள். சரியா? பசுமை நகரங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. என்னன்னா சரிங்களா, நகரங்கள்ல கண்டிப்பா வந்து என்ன இருக்கணும்னா, நகரங்கள்ல என்ன பிரச்சனைனா காடுகள் இல்லாம போகுது. ஆனா பல வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா நகரங்கள்ல அர்பன் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அர்பன் ஃபாரஸ்ட், நகர காடுகள் அப்படின்னு கிரியேட் பண்றாங்க. சரியா? என்ன காடுகள்? நகர காடுகள். அதுக்கு பேர் மியாவாக்கி முறைன்னு சொல்லுவாங்க. என்ன முறை? மியாவாக்கி. காடுகளை உருவாக்குவாங்க. மியாவாக்கின்றவர் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? நகர்ப்புறங்கள்ல காடுகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, சுத்தி நகரம் இருக்கா, இந்த ஃபிளை ஓவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபிளை ஓவர்ஸ் நடுவில் இந்த மாதிரி காலி பொட்டல் காடு இருக்குமா? இந்த மாதிரி பொட்டல் காடுல நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மேனுவலா காடை உருவாக்கலாம். இந்த மாதிரி காடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்? அர்பன் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். நகர்ப்புற காடுகள். காலி இடம் எவ்வளவு இருக்குல்ல, அந்த காடுகளை உருவாக்குறதுலயும் லேயர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, மேல வந்து கீழே புதர்கள், சின்ன மரம், பெரிய மரம்னு சொல்லிட்டு நம்மளே மரத்தை, அதுவும் குறிப்பா காற்ற மாச குறைக்கக்கூடிய மரங்கள், நிறைய மரங்களை அரசாங்கமே என்ன பண்ணலாம்? பொட்டல் காடுகள்ல, புறம்போக்கு இடங்கள்ல என்ன பண்ணலாம்? காடுகளை உருவாக்கலாம். அதுவும் வேகமாக வளரக்கூடிய மரங்கள், ஹைபிரிட் மரங்கள்லாம் வச்சு பண்ணும்போது ஒரு 10 வருஷத்துல என்ன உருவாயிரும்? காடு உருவாயிரும். என்ன சாரதா மேம், இதுக்கு பேர், இந்த முறைக்கு பேர் என்ன? அர்பன் ஃபாரஸ்ட் இல்ல, மியா மெத்தட். முறைக்கு பேரு மியாவாக்கி முறை, மியாவாக்கி மெத்தட். காட்டுக்கு பேரு நகர காடுகள். அண்ட் அதை நகரத்துல கொண்டு வரது மூலியமா நகரம் என்னவாகும்? பசுமையாகும். ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது போல கிரீன் சிட்டியை கொண்டு வா. சரியா?
ஸ்மார்ட் சிட்டியை போல கிரீன் சிட்டியை கொண்டு வரது மூலியமா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். இது உடனடியாக செய்ய வேண்டியது. அண்ட் இது எல்லாமே எப்ப இது இந்த பிளாஸ்டிக்கு ஒரே தீர்வு, ஒரே ஒரு தீர்வு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு தீர்வு வேற ஒருத்தர் சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் சார் ஒரு ஆனா அது பாசிபிள் இல்லையே. பிளாஸ்டிக் தயாரிக்கிற நிறுவனங்களை மூடிடணும் சார். அது ரொம்ப தப்பாச்சே. அவ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஸ்டாப் பிளாஸ்டிக் மக்கறதுக்கு என்ன வழியோ அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்யணும். அத மக்க வைக்கிறதுக்கு. சரியா? இங்க இவ்வளவும் பிரச்சனை என்ன? அது மக்களைங்கிறதான் பிரச்சனையே. மக்கிருச்சுன்னா இவ்வளவு பஞ்சாயத்தே கிடையாது. சரியா? மக்கிருச்சுன்னா பஞ்சாயத்தே கிடையாது. இப்ப மக்கறதுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணணுமோ அந்த இவ்வளோ பண்றதுக்கு, அது மக்கறதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி அதை மக்கறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணாலே போதும், சீக்கிரம் மக்கிடலாம். இல்ல அதை சாப்பிட்ற மாதிரி நுண்ணுயிர்களை உருவாக்கலாம். நுண்ணுயிர் என்னென்னமோ சாப்பிடுது. இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்ற மாதிரி நுண்ணுயிரை கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துல எல்லா பிளாஸ்டிக்கும் அது இது பண்ணிடும். ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டிடுறோம். எல்லா பிளாஸ்டிக் எடுத்து ஒரு இடத்துல கொட்டிடுறோம். கொட்டின இடத்துல அந்த இடத்துல மட்டும் அந்த நுண்ணுயிர்களை விட்டுறோம். அந்த நுண்ணுயிர் என்ன பண்ணிடும்? அதை சீக்கிரம் சாப்பிட்டுரும். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு நேப்ப விட்டு போயிடும். சரியா? அதே மாதிரி ஏரோப்ளைன்ல போயிட்டு அந்த பசிபிக் கார்பேஜ் பேட்ச்ல போட்டோம்னா அந்த நுண்ணுயிர் அதை தின்னுடும். சரியா? என்னமோ தின்னுது, அதை தின்ற மாதிரி கல்டிவேட் பண்ணி அதை என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம். இல்ல ஏதோ ஒரு கெமிக்கல்ல அதை மக்கிற மாதிரி ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க. அதுல ஆராய்ச்சி பண்ணுங்க. சரியா? இன்னும் கண்டுபிடிக்கல, அதான் பிரச்சனை. அதை மக்க வச்சுட்டு இவ்வளவு பஞ்சாயத்தே கிடையாது. கொட்ட வேண்டாம், எரிக்கவே வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். வண்டிக்கு இப்ப எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ்? வடிமேறி பொருளுக்கு பதிலாக ஈவின்னு ஒன்று வந்திருக்குல்ல. ஸ்டபுள் பண்ணுக்கு ஒரு தீர்வுன்னு இல்லை, பிரச்சனையை குறைக்கதான் வழி இருக்கே தவிர்த்து வண்டி வாகன புகையை குறைக்கிறதுக்கு வண்டி ஈவியா மாத்திட்டா பிரச்சனை முடிஞ்சு. எரிக்கிறதுல விவசாயம் எரிக்கிறதுல அந்த தண்டை நம்ம எரிக்க விடாம பொறுக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சு. ஆனா பிளாஸ்டிக் எரிக்க நிப்பாட்ட முடியலையே. அதுக்கு ஒரே தீர்வு என்னதான்? அதை மக்கணும். மக்கறதுக்கு என்ன வழியோ அந்த ஆராய்ச்சியை செய்யுங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடும். இவ்வளவு பண்றதுக்கு அதை பண்ண முடிஞ்சது. என்ன சிறிதன ரஞ்சித்? ஆமா, எல்லாம் முடியும். மக்காத ஒரு பொருளை கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு அந்த பொருளையும் மக்க வைக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடி. சரியா? அத பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்லாம் வந்துருச்சு. ஆனா அது விலை அதிகமா இருக்கு. அப்ப அது விலையை கம்மி பண்ணுது. மக்கும் பிளாஸ்டிக் வந்துருச்சுப்பா. ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், உணவு தர வாய்ந்த பிளாஸ்டிக்னு வந்துருச்சு. பால் பாக்கெட்லாம் அதுலதான் பண்றாங்க. மக்கும் பிளாஸ்டிக்கும் கொண்டு வந்துட்டான். அது சீக்கிரம் மக்கிடும். பிரச்சனையே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் தான். அதை விட்டுடு. அதே மக்கிற மாதிரி ஏதோ ஒன்று கண்டுபிடி பண்ணிட்டேன்னா அது அந்த பிரச்சனை சால்வ். எப்படி சார் அதான் இல்லையே அப்படின்றீங்க? அதுக்கு அதை பத்தின ஆராய்ச்சிக்கு செலவு பண்றீங்க. இவ்வளவு திட்டம் போட்டியே, அந்த திட்டத்துல அதை பத்தின ஆராய்ச்சி பண்றதுக்கு ஏதோ ஒரு திட்டத்தை நீ போடணும்ல. அதை காணுமே. என்ன சரிதானே நான் சொல்றது? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த டாபிக் இது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்டான டாபிக்ப்பா. இது உலக கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றதுனால, இருந்தாலும் ஒரு சயின்ஸ் அப்படின்ற அடிப்படையில நான் சொல்லிடுறேன். இப்ப போர்கள் ஒவ்வொரு இடத்துல போர் அடைஞ்சு, அம்பு வில்லு வச்சு போர் பண்ணாங்க. அப்புறம் என்ன வந்துச்சு? அப்புறம் ஈட்டி அதெல்லாம் வந்துச்சு. பவ் அண்ட் ஏரோ, ஸ்பியர் அப்படி வந்துச்சு. அப்புறம் போர்களை திரட்டினாங்க, சண்டை போட்டாங்க. அப்புறம் கடல் போர் வந்துச்சு, நேவல் வார்ஃபேர் வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பயோ வார்ஃபேர் வந்துச்சு, பயோ வார்ஃபேர். அப்புறம் நியூக்ளியர் வார்ஃபேர், அணுகுண்டு வார்ஃபேர், அணுகுண்டு போர்கள் வந்துச்சு. இப்ப என்னன்னா, இப்ப சைபர் வார்ஃபேர் வந்துருச்சு. இது லெஸ் இம்பார்ட்டன்ட் தான், சும்மா தெரிஞ்சுக்க. 2-3 பாயிண்ட் தெரியாம இருக்க வேண்டாம், சும்மா வேகமா வாசிச்சுட்டு போயிடுறேன். சரியா? செயற்கை நுண்ணறிவுகள் மூலியமா போர்களை செய்ய தொடங்கிட்டாங்க.
இணைய இணைய போர், சைபர் போர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா? இது வந்து இது என்ன எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவை போர்களை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. செயற்கை நுகர்வுல போர்களை பயன்படுத்துறதுனால என்ன என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அப்போ இதை பத்தின ஆராய்ச்சிகளை ஆஹ், நம்ம பார்க்கணும். சரிங்களா? என்னென்ன? அட்டானமஸ் வெப்பன்ஸ், தானியங்கி ஆயுதங்கள். சரியா? தானியங்கி ரோபோட்கள், கொல்லும் ரோபோக்கள் என்ன பண்ண, கில்லர் ரோபோட்ஸை கிரியேட் பண்றாங்க தானியங்கி ஆயுதங்களாக. அப்ப கம்ப்யூட்டர்களும், சரியா, கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய கோடு, செயல் திட்டங்கள், அல்காரிதம் என்ன பண்ணும், யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கும். ஆயுதத்தை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற விஷயங்களை அது முடிவெடுக்கும். மனிதன் எங்க உட்கார்ந்துருப்பான்? மனிதன் வந்து போர்ல இறங்க வேண்டாம், போர் மைதானத்தில் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து அதை கட்டுப்படுத்தும். அப்ப மனிதனுடைய சாவு, உயிரிழப்புங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? கம்மி பண்ண முடியும். ரோபோட் அடிச்சுக்கிறது. சரியா? ரோபோட் அடிச்சுக்குது. இது நம்ம ஒரு நல்லது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இதுல கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் அந்த ரோபோட் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா, சரியா, அந்த கோடு உங்களை கண்ட்ரோல் பண்ணிருச்சுன்னா, அதுவும் இருக்குல்ல, அதை ஹேக்கும் பண்ணலாம். ஓகேவா? அப்போ செயற்கை நுண்ணறிவை வேவு பார்க்கறதுக்கு, திட்டமிடுதலுக்கு, சரிங்களா, போர் மைதானங்கள்ல தாக்குதலுக்கு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ பயன்படுத்துறதுனால, நம்ம ஆல்ரெடி ஏஐங்கிற டாபிக் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதோட கரண்ட் அஃபேர்ஸ் இது. இதுல வந்து சில சட்ட ரீதியான தார்மீக கோட்பாடுகள் சில இதெல்லாம் பாதிக்கப்படுகிறது. சரிங்களா? தார்மீக கோட்பாடுகள்லாம் சிலது பாதிக்கப்படுகிறது. ஸோ இதனால நம்ம வந்து ஏஐ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, செயற்கை புரட்சியை வந்து நம்ம பொறுப்பான விதத்துல பயன்படுத்துறது மூலியமா தான் அதனால வரக்கூடிய பாதிப்புகளை நீண்ட அளவுல, லாங் டேர்ம்ல கம்மி பண்றதுக்கு அது மனித குலத்திற்கே நல்லதா அமையும். சரிங்களா? மனித குலத்திற்கே அது நல்லதா அமையும். சரி, அதுக்காக வந்து உலகளாவிய மாநாடுகள் இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் இவனுங்கெல்லாம் அமைதியா இருந்தாங்கன்னா தான் இந்த பிரச்சனை இதை வந்து ஒரு போராக மாறாம ஆக்க சக்தி, அழிக்கிறதுக்கு பயன்படுத்தாம ஆக்கத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இவ்வளவு தெரிஞ்சா போதும். இதுக்கு ரொம்ப எல்லாம் இன்டெப்தா படிக்க வேண்டாம். இந்த கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு ஒரு நோ நோ ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான், அதனால ஸ்கிப் பண்றேன். சரி, இப்ப நம்ம இதுவரை பார்த்திருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸ் பண்ணுவோமா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். டோட்டலா கரண்ட் அஃபேர்ஸ் தனி நோட் போட்டு எழுதுறீங்களா, எப்படி எழுதிட்டு இருக்கீங்க? தனி நோட்டு போட்டுதா சார்? பினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், தேர்தல் ஆணையம், லா கமிஷன், பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள், விமன் செக்யூரிட்டி, விமன் அபியூஸ், சைல்டு அபியூஸ், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது தனி டிபார்ட்மெண்ட், இது தனி வரும்.
அடுத்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன், என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அது குறிப்பா பொல்யூஷன் டாபிக் இத பார்த்தோம். ஓகேவா? பயோடைவர்சிட்டிங்கிறத அது நம்ம ஸ்டாட்டிக்ல பார்த்துட்டோம் இல்லையா? அந்த டாபிக் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சைட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் தானே? சைட்ஸ், ரெட் டேட்டா புக்கு மறந்துடுச்சா? ஐயூசிஎன், பயோடைவர்சிட்டி அங்க பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டு, சரியா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் நம்ம இவ்வளவு ஏரியாஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதாரம். பொது சுகாதாரத்தை என்ன பண்ணலாம்? சரி, வேற ஏதாவது பார்த்துருக்குமா? PDS ஃபுட் செக்யூரிட்டி. என்னங்க? PDS ஃபுட் செக்யூரிட்டிங்க சார். அது ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்ட்லயே பிடிஎஸ் வந்துடும், உணவு பாதுகாப்பு வந்துடும். Fiscal deficit. ஆமா, நிதி எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ்ல நிதி பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். பிசிக்கல் டெபிசிட் இல்லையா? பினான்ஸ் கமிஷன் பார்க்கும்போது அதை பார்த்துருந்தோம். பிசிக்கல் டெபிசிட் என்னன்னு பார்த்துருந்தோம். வெரி குட், வெரி குட். ஆக்சுவலா நம்ம பார்த்துருக்கிறது வந்து எல்லா யூனிட்லயும் கவர் ஆகுது. சோசியல் இஷ்யூஸ்ங்கிற யூனிட்ல இது கவர் ஆயிருக்கு. பினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், லா கமிஷனுங்கிறலாம் பாலிட்டியில கவர் ஆகுது. அப்புறம் ஜியாகிரபி இருக்கக்கூடிய ஏரியால பொல்யூஷன் கவர் ஆகுது. சோசியல் இஷ்யூஸ்ல பப்ளிக் ஹெல்த், ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டு, எஸ்டிஜி. பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது எக்கனாமில வரக்கூடிய கொஸ்டின். வேற டாபிக் சொல்லுங்க. நம்ம மல்டிபிள் ஏரியாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். பிசிக், பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சோசியல் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் ஏரியாஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வேற என்ன பார்த்தோம்? என்னங்க? காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ். வெரி குட். ஆமா, அப்ப நிறைய பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ்ல தான் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு, காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அப்படின்றது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தோம். வெரி குட். ஒரே நேர தேர்தல் அப்படின்றதுல எலெக்ஷன் கமிஷன்லேயே வந்துடும். இந்தியாவில தேர்தல் என்ன அப்படின்றது எல்லாமே டோட்டல் எலெக்ஷன், இந்தியா எலெக்ஷனை பத்தி பார்த்தோம். தேர்தல் வாக்களிக்கணும் என்ன சட்டம் வருது இல்லையா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, பிரதிநிதித்துவ சட்டம், தேர்தல் என்னென்ன வகைகள் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம். இது இவ்வளவுதான் பார்த்திருக்கோமா இது வரைக்கும்? காவேரி வாட்டர் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ், நதிநீர் பிரச்சனை. சரியா? நதிநீர் பிரச்சனை, ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ். ரிவர் வாட்டர் டிஸ்பியூட், காவேரி வாட்டரா இருக்கட்டும். பொதுவா தண்ணீர் யாருக்குள்ள பகிர்ந்தளிக்கணும்? சரியா? இது ஆர்டிகல் 262ல வருது. அரசியலமைப்பு ஆர்டிகல் 262ல நதிநீர் சார்ந்த விஷயங்கள், நதிநீர் தீர்ப்பாயங்கள் இதெல்லாம் பார்த்தோம். வெரி குட், வெரி குட். வேற Digital farming. Digital farming. டிஜிட்டல், வெரி குட். டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல்னா என்ன? டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிபிஐ, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இன்க்ளூஷன், Digital farming. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து விவசாயம் சார்ந்த, விவசாயத்துல டிஜிட்டல் எப்படி பயன்படுத்தலாம்? சரியா? ஆர்கிடெக்சர்ஸ் என்ன பார்த்தோம்? இதெல்லாம் பார்த்தோம். டிஜிட்டல் ஃபார்மிங். விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம இணையத்தை எப்படி பயன்படுத்தலாம்? விவசாயத்தை பார்த்துருக்கோம். அங்கங்கே விவசாயத்தை பார்க்கிறோம். நதிநீர் பிரச்சனைகள், நிதி பிரச்சனை, சாதி பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, பசி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற இல்ல ஒரு நோட் போட்டு ஒரு நோட் தான் எழுதிட்டு இருக்கீங்க. அப்ப பார்த்தா இப்ப கம்மியா தானே தெரியுது. படிக்கும் போது நிறைய இருந்துச்சு இல்லையா?
இப்ப என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் தானே இருக்க போகுது. மொத்தமாவே அப்ப என்ன 120 பாயிண்ட் தானே வருது. இந்த 120 பாயிண்ட் படிச்சீங்கனாலே ஆல்மோஸ்ட் 30. இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் 40-50% கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இதுக்கப்புறம் எல்லாமே அதோட சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் தான் வரும். மேனிஃபெஸ்டேஷன்னா இப்போ இப்போ சுத்தம் சுகாதாரம் பார்த்தோமா, இந்த சுகாதாரத்துக்குள்ளே சுத்தமான இந்தியா ஸ்வச் பாரத் அப்படின்னு வரலாம். அப்ப அதே பாயிண்ட்ஸ் தான் மறுபடியும் அது பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுமே தவிர்த்து இல்ல வேற டிஃபரன்ஸ்ல எழுதுவீங்களே தவிர்த்து அதே விஷயம் தான். ஹெல்த்துங்கிற ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். இன்னும் அப்ப நம்ம என்ன கல்வி பார்க்கல, எஜுகேஷன் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் பார்க்கல. பார்த்தோமா, அது இன்னும் பார்க்கல. வயதானவர் மூத்த குடிமக்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் பார்க்கல. இன்னும் இருக்கு, நான் ஃபுல்லா முடிஞ்செல்லாம் சொல்லல, நம்ம இதுவரை பார்த்திருக்கிறது. அப்ப மொத்தத்துல டாபிக்ஸ் பார்த்தா இவ்வளவுதான். விவசாயம், அக்ரிகல்ச்சர், காஸ்ட், ரிவர் வாட்டர், பினான்ஸ், எலெக்ஷன், லா, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், பசி அப்படின்னு 9 டாபிக் பார்த்திருக்கோம். சுற்றுச்சூழல், பசி, உணவு எல்லாம் அதுக்குள்ளேதான் வருது. ரேஷன் கார்டு அதெல்லாம் அதுக்குள்ளேதான் வருது. மொத்தம் ஒரு 9 ஏரியாவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் கிக் ஒர்க்கர்ஸ், கிக் எம்ப்ளாய்மெண்ட் ஒத்துட்டீங்களே, கிக் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? கிக் தொழிலாளிகள் 10 ஆச்சு. எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஏரியால கிக் பொருளாதாரத்தை பத்தி சொல்லி கொடுத்தேன். ஏன் ஞாபகம் இல்லையா? வேலை வாய்ப்புல எத்தனை வகைப்படும், சரியா? சோசியல் பெனிஃபிட்ஸ், சமூக பாதுகாப்புனா என்ன, பென்ஷன், அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். கிக் பொருளாதாரம். மொத்தம் 10 டாபிக் ஆச்சு. இதுல வேற ஏதாவது டாபிக் கொடுத்துருக்கோமா? எல்னினோ லானினா அது ஜியோகிராஃபில வரும். கரெக்ட். அப்போ கிளைமேட் சேஞ்ச் பத்தி, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், அந்த ஏரியா. எல்னினோ லானினாங்கிறது காலநிலை மாற்றத்துக்குள்ளதான் வருது. எல்னினோ லானினா இதெல்லாம் காலநிலை மாற்றம். பாரிஸ் மாநாடு, சரியா? 11 டாபிக். வேற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில் பத்தி பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்? அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில்ல ஹீட் வேவ்ஸ் என்னென்ன டிசாஸ்டர்ஸ்லாம் இருக்கு. பேரிடர் மேலாண்மை முழுசா பார்க்கல. பேரிடர் மேலாண்மை டாபிக் ஃபுல்லா பார்த்தோம்னா ஃபுல்லா பார்க்கல. பேரிடர் மேலாண்மையில ஒரு குறிப்பிட்ட அந்த மசோதாவை பத்தி மட்டும் பார்த்தோம், சரியா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அந்த மசோதால மட்டும் என்ன மாற்றம் செய்யலாம் அப்படின்றத மட்டும் பார்த்தோம். ஓகே. அப்ப இந்த டாபிக் எடுத்துக்க முடியாது, ஒரே ஒரு கருத்து தான் போயிருக்கு. சோஃபார் 10 டாபிக். வேற அவ்வளவுதானா? இப்போ எல்லா யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா கீழே இங்க கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ யூனிட் 1 எடுத்துட்டீங்கன்னா கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. யூனிட் 2 எடுத்துட்டீங்கன்னா கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. யூனிட் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, தெரியுதா? யூனிட் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. யூனிட் 5ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, தெரியுதா? கரண்ட் அஃபேர்ஸ். யூனிட் 6ல கரண்ட் அஃபேர்ஸ். யூனிட் 7ல கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ 2 யூனிட்ல தான் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. மற்ற யூனிட்ல இப்ப நம்ம பார்த்தே எல்லாம் அதானே வரல. இதுல ஹிஸ்டரி வரல, தமிழ் சமூகம் வரல. எக்கனாமிக்ஸ் பார்த்திருக்கோம், பாலிட்டி பார்த்திருக்கோம், ஜியோகிராஃபி பார்த்திருக்கோம், என்விரான்மெண்ட் பார்த்திருக்கோம், சயின்ஸ் அண்ட் டெக் அப்பப்போ பார்த்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திருக்கோமா இல்லையா? ஓகே. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது தான் ஆக்சுவலா அது ஒரு வார்த்தை இருந்தாலும் அதுல இருந்தா கேள்வி வரும். மற்றதெல்லாம் வாக்கியமா கொடுத்ததெல்லாம் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் தான். ஓகே, நம்ம இன்னும் அதுக்கு இந்த பயணத்தை தொடரலாம். இன்னைக்கு தான் டவுட் இருந்தா கேளுங்க.